இந்தியாவில் கணவனை இழந்த கைம்பெண்கள் மறுமணம் செய்யும் உரிமை மறுக்கப்பட்டிருந்தது. இதனால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தனிமையிலும் துன்பத்திலும் கழிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர். இந்த முறையை எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள் பலர் இருந்தாலும் ஈஸ்வர் சந்திரா வித்யாசாகர் என்பவரது பங்களிப்பு முக்கியமானது. இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, கல்வியாளர், வங்காள மொழி புரட்சியாளர் என பன்முகத்தன்மை கொண்ட ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் கைம்பெண்கள் மீதான சமூக அநீதிகளையும் மறுமணத்தின் மீதான தடையையும் சட்ட ரீதியாக எதிர்த்தார். மனுஸ்மிருதி, யாஞ்சிய வல்கிய ஸ்மிருதி போன்ற தர்ம சாஸ்திரங்களில் இருந்து ஆதாரங்களை காட்டி வித்யாசாகர் கைம்பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதை சுட்டிக்காட்டி வாதாடினார். இதன் விளைவாக பிரிட்டிஷ் இந்தியா நிர்வாகம் 1856இல் தி ஹிந்து விடோஸ் ரீமேரேஜ் ஆக்ட் என்ற சட்டத்தை நிறைவேற்றியது. கைம்பெண்களுக்கு மறுமணம் செய்யும் சட்ட உரிமை வழங்கப்பட்டது. மறுமணத்துக்காக செய்யப்படும் திருமணங்கள் சட்டப்பூர்வமாக செல்லும் என உறுதி செய்யப்பட்டது. இந்த சட்டம் இந்திய சமூகத்தில் பெண்களின் நிலையை மேம்படுத்தும் ஒரு முக்கியமான திருப்பமாக இருந்தது. இது பின்னாளில் பெண்கள் கல்வி, சொத்துரிமை, வாக்களிப்பு உரிமை போன்ற பல முன்னேற்றங்களுக்கு அடித்தளம் அமைத்தது. சுருக்கமாக சொன்னால், பெண்கள் உரிமைக்கான பயணத்தில் இது ஒரு முதற்படியாக அமைந்தது.